திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக முன்னாள் முதலமைச்சர், ஒரு முறைக்கு 3 முறை தமிழகத்தின் முதலமைச்சராக இந்த பெருமைக்கு சொந்தக்காரர். எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் இணையாக 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் வேறு யாரும் இல்லை, ஓ பன்னீர்செல்வம் இருந்தார்கள். அவர் தொண்டர்களின் தலைவராக அறியப்பட்டார். பட் இப்போ ஏடிஎம்கேல ஒரு பெரிய கிரைசிஸ். பிஜேபி நம்பி ஏமாந்தாரா, தன்னுடைய செல்வாக்கை தான் வளர்க்காமல் போனாரா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு பதில் அப்படி தேட வேண்டியிருக்குது. அவர் அதிமுக கடந்த முறை போட்டிட்டு 2021 11,021 வாக்குகள் தான். தங்க தமிழ்ச்செல்வன் பயங்கரமாக கண்ணில் வரல விட்டாட்டார், பெரிய சவாலை ஏற்படுத்திட்டார். திரு இபிஎஸ் தமிழகம் முழுக்க பிரச்சாரம் பண்ண 2-3 முறை தன்னுடைய பிரச்சாரத்தை வடிவமைச்சு அப்புறம் தொகுதிக்குள்ளே இருக்கும்படியான நிலைமையை ஏற்படுத்திட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு. 11,021 வாக்குகளில் தான் திரு ஓ பன்னீர்செல்வம் ஜெயிச்சார். கடந்த முறை போடி நாயக்கனூரில் திரு பன்னீர்செல்வம் அந்த பெரியகுளத்தில், அந்த தேனி மாவட்டத்தில் சேர்மனாக இருந்ததுலேருந்து ஏடிஎம்கேடைய முழுமையான அன்பை பெற்றவருங்கிற பார்க்குறோம். சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, முதலமைச்சராக எல்லா பதவியும் வச்சார் பார்க்குறோம். அவர் போடி நாயக்கனூரில் போட்டிட்டு 11,021 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். 2026 இந்த $1 மில்லியன் கேள்வி பாக்கி இருக்க அப்படியே போட்டியிடுவாரா, எந்த கட்சி சார்பாக, எந்த சின்னத்தில், எந்த கூட்டணியில், இது முடிவான பிறகு நம்ம அவருடைய வெற்றி தோல்வியை நம்ம சொல்ல முடியும்.